திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரை செல்வராஜ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் சமரசம் அவர்களும், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கு பெரியாருடைய 136வது பிறந்த நாள். பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்து முக்கிய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்க. அவருடைய அடிப்படையான கொள்கைகளை நம்ம அரசியல் கட்சிகள் பின்பற்றுகின்றன அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக ஒரு சடங்காக சம்பிரதாயமாக பெரியாரை இன்றைக்கு அவங்க நினைவு கூறுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவருடைய கொள்கைகளை உள்ளத்துல ஏந்தி உயர்த்தி பிடித்து தங்களுடைய நடைமுறையில கட்சி நடைமுறையில, ஆட்சி நடைமுறையில, மக்களுக்கான செயல்பாடுகள்ல கொண்டு வந்து முக்கியமான அரசியல் கட்சிகள் நிலைநிறுத்தி இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தியாகு, நீங்களே ஆரம்பிக்கலாம். பெரியாரின் சிந்தனை கீற்றுகள் என்பவை மிக விரிவானவை, பரவலானவை. ஏனென்றால் ஒரு நீண்ட ஒரு பொது வாழ்க்கைக்கு அவர் சொந்தக்காரர். அந்த பொது வாழ்க்கையின் போக்கில் பல படிகளை அவர் கடந்து வந்திருக்கிறார். சாரமான அவருடைய கொள்கைகள் என்று மொத்தமாக ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால், 1 சாதி ஒழிப்பு, 2 பெண் விடுதலை, 3 தனித்தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை 38 தொடங்கி தன் இறுதி சொற்பொழிவு வரை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த கொள்கைகளை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம், எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம், இந்த கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை பொறுத்ததுதான் பெரியாருக்கு உண்மையாக இருப்பது என்பதனுடைய பொருள். இவை அல்லாத பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன. ஒரு பல முகம் கொண்ட, பல பட்டைகள் தீட்டப்பட்ட ஒரு வைரமாக அவர் ஜொலிக்கிறார் வரலாற்றில். ஆனா இந்த ரொம்ப சாரமா எடுத்துக்கிட்டா இந்த 3ஐயும் நான் கருதுறேன். பழைய கதையிலிருந்து சொல்லணும்னா, பார்வையில்லாதவர்கள் யானையை தடவி பார்த்துட்டு இது அப்படி இருக்கு, அந்த கஜ நியாயம் என்கிற மாதிரி, அந்த மாதிரி அவரை ஒரு கோணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்றாங்க. நீங்க சொன்ன அடிப்படையான கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்கிறத பற்றி விரிவாக நம்ம பேசலாம். செல்வராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பெரியாருடைய 136வது பிறந்த நாள் நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டிய நாள் என்று நான் ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரியாருடைய தொண்டனாக அது புரியுது, நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அது திருவிழாவாக கொண்டாடப்படணும்னு சொல்றீங்கல்ல, அது திருவிழாவாக கொண்டாடி அப்படியே முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல அவருடைய கொள்கைகளை அரசியல் கட்சிகள் உள்ள எடுத்துட்டு திருவிழாவாக அனைத்து மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய திருநாள் என்று. நீங்கள் அரசியல் மாற்றங்களுக்கு மறந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினாலும் பெரியாருடைய கொள்கைகளை வென்றெடுப்பதற்கும் அதனால் ஏற்பட்ட கிடைத்த பலன்களை பேசுவதற்கும் யாரும் தவறியதில்லை. ஆனால் அரசியல் இயக்கங்களில் மாறுபட்ட கருத்துகளும், ஏன் இன்றைக்கு இந்த ஊடகத்துறைகளே கூட தந்தை பெரியார் எந்த அளவிற்கு இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது யார் எடுத்து செல்கிறார்கள், யார் எடுத்து செல்லவில்லை, அரசியல் கட்சிகள் அதிலிருந்து பின்தங்கி இருக்கிறதா என்பதை பேசுவதை விட நாம் எங்கே விட்டிருக்கிறோம், பெரியாருடைய சிந்தனைகளை நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு நாம் அரசியல் இயக்கங்கள் அனைத்தும் எங்கே தவறி இருக்கிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்து தவறிய இடங்களை விட்டு இன்றைய காலச்சூழலில் திரும்பவும் பெரியாருடைய சிந்தனைகளை இந்த தமிழ் மண்ணில் விதைக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆரோக்கியமாக நான் செய்தானா நீ செய்தானா என்று பேசுவதை விட நாம் என்ன தவறி இருக்கிறோம், நாம் எதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், எதை இந்த தேதியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலையை என்னுடைய விவாதத்தை வைக்க நான் விரும்புகிறேன். டாக்டர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கை ஆளுங்கட்சியாக வந்த அவருடைய வாரிசுகள் அல்லது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது செய்திருக்கிறார்களா இல்லையா? ஏதோ கோஷம் போட்டுவிட்டு அவர்கள் பிறந்த நாளிலே போய்விடுகிறார்களா? அவர் சொன்ன ஏதாவது செயல்களை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பது உங்கள் கேள்வி என்று புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் எங்கள் மனசாட்சிக்கு விரோதமற்ற நிலையில் பெரியார் என்ன சொன்னாரோ அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்து முடித்து வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம்பர் 1.
பெரியார் காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் இருந்துதான் அவர் வெளியே வந்தார். வெளியே வரும்போது பல விஷயங்கள் செய்து முடித்திருக்கிறது. நிறைவாக செய்து முடிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அதையும் செய்து முடிக்கும். அதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தோழர் தியாகு சொன்னதோடு இன்னொரு செய்தியை சேர்த்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். பெரியார் என்றால் அவருடைய அடிப்படை கோட்பாடுகளில் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தனித்தமிழ்நாடு என்பதை தாண்டி பகுத்தறிவு என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரியார் இயக்கம் என்பது ஒரு முனையில் அது ஒரு தன்மான இயக்கம், இன்னொரு முனையில் அது அறிவு இயக்கம். ஆகையினால அதை சேர்த்து கொண்டால் அது நிறைவடையும். இந்த 4 கோட்பாடுகளையும் இன்றைய கட்சிகள் பின்பற்றுகின்றன என்று சொல்ல முடியாது, பின்பற்ற முடியாது. பெரியாரை பாராட்டுவது எளிது, பின்பற்றுவது கடினம். ஆகையினாலே அதில் இருக்கிற நடைமுறை சாத்தியங்களில் எங்கே எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பின்பற்றுகின்றன என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் கூட பெரியார் சிலைக்கு மாலை அணிவிப்பதும் அந்த விழா எடுப்பதும் வெறும் சடங்காக சாங்கியமாக நடப்பதாக நான் கருதவில்லை. இயல்பான ஈடுபாட்டோடு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சிகளும் அதனை செய்திருக்கிறார்கள். பெரியார் இறந்து போய் 41 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழகத்தில் அவருடைய ஆளுமை குறையாமல் இருக்கிறது என்பதை இன்றைய நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது, இன்றைக்கு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, புதிய விடியலை உருவாக்க நீங்கள் பல்லாண்டு வாழ இயற்கை தாய் தனது அனைத்து ஆசிகளையும் வழங்க விளைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதாவோ திமுக தலைவர் கருணாநிதியோ வாழ்த்துகிறேன், எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவர் இயற்கை தாய் தன்னுடைய அனைத்து ஆசிகளையும் வழங்க விளைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றதே ஒரு புது பழக்கமாக இருக்கா, இல்ல எப்பவுமே பிறந்த நாள் செய்தியாக சொல்லுகிற பொழுது ஒரு விடியலை நோக்கி ஒரு தோழமையோடு நாம் இணைந்திருந்தோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோழமையோடு விடியலை, அது எல்லாம் புரியுது. அந்த தோழமையோடு இருந்ததற்கு நீங்க பல்லாண்டு வாழ எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இவர் மட்டும் இயற்கை தாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் பொழிவதற்கு நான் ஆசிகளை வழங்க விளைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பண்பாட்டு செயல் தானே இதுல, என்ன ஒரு பெரிய ஒரு மாற்று சிந்தனை கொள்ள வேண்டிய அந்த வாழ்த்து முறையில கலைஞர் வாழ்த்துறதுக்கும் ஜெயலலிதா வாழ்த்துறது ஒரே மாதிரி இருக்கு, இவர் சொல்றது வேறு விதமாக இருக்கு. அதுல வேற எதுவும் பண்பாட்டு ரீதியான வேறுபாடு இருக்கா? வேறுபாடு இல்ல. அவங்க இரண்டு பேருமே இவரோட கூட்டணி இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் இல்லை. நாங்கள் தோழமையோடு இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட்டணியில் இருந்து அவர்களோடு அங்கமாக இருந்தவர்கள். நிறைய செய்திகளை அவர்களிடம் எதிர்பார்த்து அதனால் பல இடங்களில் பல செய்திகளில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதும், அவர்கள் விட்டுப்போன செய்தியை தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் அவர்கள் துரோகம் இழைக்கிற பொழுது அதை தட்டி கேட்கிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குது என்பதையும் பார்த்துவிட்டு, பிறந்த நாள் வாழ்த்து செய்தி என்பது அது 2 வார்த்தைகளை கூட சேர்த்து பேசுவது ஒரு பண்பாட்டின் அடையாளமாக தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சின்ன விஷயம்னு விட்டுட்டு போறதா இருந்தாலும் போகலாம், ஆனா அது ஒரு பெரியார் வழியில அந்த மாதிரி ஒரு வாழ்த்தை எப்படி பாக்குறது? பெரியார் வழி கடவுளிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது சொன்னதை சேர்த்துக்கிறதுல எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. பகுத்தறிவு என்பதை சேர்த்து கொள்ளணும். இப்ப நீங்க சொல்ற செய்திகளை ஆய்வதற்கும் பகுத்தறிவு. நான் ஏன் பகுத்தறிவை சொல்லலைன்னா, பகுத்தறிவு என்பது ஆய்வு முறை, அணுகுமுறை. ஒரு ஆய்வு முறை இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது என்று பகுத்தறிந்து பார்த்து சாதி ஒழிப்பு என்ற குறிக்கோள் வகுக்கப்படுகிறது. அதே போல ஆணாதிக்கம் என்பதை பகுத்தறிந்து பார்த்து பெண் விடுதலை என்ற குறிக்கோள் உருவாக்கப்படுகிறது. இந்திய ஏகாதிபத்தியம் என்ற கட்டமைப்பை ஆய்வு செய்து பகுத்தறிவு பூர்வமாக தனித்தமிழ்நாடு என்ற முடிவுக்கு வர்றார். இது அல்லாமல் பொதுவாக பகுத்தறிவை சேர்த்து கொண்டதில் எனக்கு மறுப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் ஆராய்கிற பொழுது பெரியாருடைய இந்த அடிப்படை கொள்கைகளை பதவி அரசியல் களத்தில் இழந்துவிட்டு நிற்கிற பொழுது இது போன்ற வாழ்த்து செய்திகளை எல்லாம் நாம் ரொம்ப வியப்பா பார்க்க வேண்டிய தேவையில்லை. எல்லாமே சடங்காசாரங்கள், சம்பிரதாயங்கள், யார் எந்த பக்கம் போவா, எங்க விலகுவா என்று அவரவருக்கே தெரியாத ஒரு நிலை. ஏன்னா அரசியலை அப்படி அறிவியலாக பகுத்தறிவோடு அணுகினால் மட்டும்தான் இது ஏதோ ஒரு தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் சொல்ற செய்தி என்று நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கிட்ட போய் புதிய விடியலை எதிர்பார்ப்பது என்பது பெரியார் கொள்கையின்படி உடன்பாடான ஒன்றல்ல. இருள் சூழும், மேலும் மேலும் இருள் சூழக்கூடிய ஒரு ஆட்சியைத்தான் மோடி நடத்துவார் என்பதற்கு பெரியாரிடம் பாடம் கற்றவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் வழி நின்று பெரியாருடைய கனவுகளை நனவாக்கி முடிச்சிருச்சு, ஒன்றுதான் பாக்கி அப்படின்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? இப்போ தியாகுவும் சுபவியும் சொன்ன அந்த பகுப்பாய்வுல உங்களுக்கு உடன்பாடா? அந்த பரந்த தலைப்பின் கீழே நம்ம பேச முடியுமா? இல்லை, மிக அருமையாக இருவரும் அல்ல மூவருமே கூட பேசியிருக்கிறார்கள். அதில் எனக்கு எல்லாவற்றிலும் உடன்பாடு உண்டு, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நாம் பெரியார் வழியில் வந்தோம் என்று சொன்னால் பெரியார் என்ன சொன்னார், அதை நாம் என்ன செய்திருக்கிறோம், அதுதான் கேள்வி. அது மெயின் முக்கியமானது. பல விஷயங்கள் பெரியாருடைய கொள்கையை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் பல்வேறு சமுதாய முன்னேற்றங்கள், சமுதாய நாட்டு நல பணிகள், பெண்கள் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இதுவெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வெளியே வந்தது நோக்கமே பிரதிநிதித்துவம், இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். காஞ்சிபுரத்திலிருந்து பெரியார் ஏன் வெளியே வந்தார்? ஏழைகளுக்கு, நலிந்தவர்களுக்கு, பிற்பட்டவர்களுக்கு அங்கே வழி இல்லை என்பதற்கு வந்தார், போராடினார். அதை நிறைவேற்றியது அனைத்து இந்திய அண்ணா திமுக. முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது 30% பிற்பட்டவர்கள் 50% ஆக்கினார். அம்பாசங்கர் கமிஷன் எல்லாம் கொண்டு வந்தார், நானும் அதில் ஒரு உறுப்பினர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது 69% கொண்டு வந்து அப்பொழுது இருந்த பிரதமர் நரசிம்ம அவர்களுடன் கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அவர் யார்? துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதற்கு நாம் முன்னோடி. அது பெரியார் வழி, பெரியார் கொள்கை நம்பர் ஒன். அடுத்து, அதாவது நீங்க சொல்றத வந்து இப்ப தியாகவும் சுபவியும் சொன்ன சாதி ஒழிப்பு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கிற ஒரு கருவியாக, இடஒதுக்கீட்டை ஒரு கருவியாக அந்த கேட்டகரிக்குள்ள வச்சு பார்க்கலாம். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பங்களிப்பே இல்ல, அது முழுமையாக சரி, அது ஒரு சாதனையாகவே நீங்க சொல்றீங்க. சரி, ஒன்று. அதன் பிறகு பெண் விடுதலையில இந்திய துணைக்கண்டத்திலேயே பெண்கள் பாதுகாப்பு படை அமைச்சது. பெண்களுக்கு 10 மேயர் என்றால் உள்ளாட்சியில் 6 பெண்களுக்கு. கட்சி தன்னுடைய கட்சியில் 30% மேலாக பொறுப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா கட்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், அதில் ஒரு அமைப்பு பெண்ணுக்கு உண்டு. வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிராமத்தில் இருக்கின்ற அத்தனைக்கும் கூட கட்சி ஆட்சி. இன்று நீங்கள் பார்த்தால் ஒரு தலைமைச் செயலாளர்கள் என்ற நிலையிலே வரும்பொழுது கூட உயர்மட்ட நிலையில் நிறைய பேர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். எம்எல்ஏவும் அப்படியே, எம்பியும் அப்படியே. ஓரளவுக்கு அதை வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒப்பீட்டளவுல அது ஒரு முன்னேற்றம்னு நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தனித்தமிழ்நாடுங்கிறத பெரியாருடைய கோரிக்கைக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதை முழுக்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வார்த்தை, தனி தமிழ்நாடு கேட்ட நேரம், கேட்ட இடம், அந்த அமைப்பு வேறு. திராவிட நாடு திராவிடருக்கு என்று அண்ணா கேட்டார். ஆனால் அண்ணா திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாரா இல்லையா? ஏன் விட்டார்? இதெல்லாம் வாத பொருள். அது நாங்கள் வாதம் செய்ய தயார். சொன்னதுதான். எனக்கு ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் தான். இந்த 69% இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு பாருங்க, அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் எனக்கு படுகிறது. அது திமுக எல்லா ஆட்சியிலையுமே இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த 50% விழுக்காடு என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, 69 விழுக்காடு என்பதை 100 இடத்தில் 69 என்று இல்லாமல் 69னா 140 ஆக்கி 69. ஏதோ நமக்கு 69 ரொம்ப பிடித்த எண் மாதிரி. நாம் கேட்பது 69 அல்ல, 69 விழுக்காடு. அதனால அது நிறைவு பெறல. இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். இடஒதுக்கீட்டில் இன்னும் நாம் போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். வெறும் 12.5% தான் அரசு பணி இன்னைக்கு இருக்கு. அதுலதான் இடஒதுக்கீட்டுக்கு சண்டை போடுறோம். 87.5% தனியார் நிறைய தடைகள் இருக்கு. மீதம் இருக்கிற தனியாரிடம் இருக்கிற இடங்களில் இடஒதுக்கீடு இல்லை. தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் பெரியார் கொள்கையினுடைய நீட்சியாக நாம் அதை பார்க்கணும். அதற்கு பிறகு நீங்கள் சொன்னது போல தனித்தமிழ்நாடு என்பது இன்றைக்கு திமுக கழகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படலை, அது கைவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டங்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. திமுக கழகத்தை விடுங்க, எங்களை போன்ற திராவிட இயக்க தமிழர் பேரவை போன்ற அமைப்புகளிலும் கூட நாங்கள் இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி, மாநில சுயாட்சி தாண்டி ஒரு பெடரல் செட்டப் என்கிற இடத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். தனித்தமிழ்நாடு என்கிற இடத்தில் நாங்கள் நிற்கல. ஆகையினால பெரியாரை விட்டு விலகி விட்டோம் என்று பொருள் அல்ல. கால மாற்றங்களில் பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டி வரலாம்.
பிறகு தியாகு சொன்னதில் பகுத்தறிவில் நான் அதை குறிப்பாக சொன்னதற்கு காரணம், தியாகு சொன்ன மாதிரி அது ஒரு ஆய்வு முறை, சாதி எதிர்ப்பு அதற்காக மட்டுமல்ல. அவர் சொன்னதில் மூட நம்பிக்கை எதிர்ப்பு என்பது பகுத்தறிவு என்கிற தலைப்பின் கீழே தான் வரும். ஆகையினால அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். சாதி ஒழிப்புக்கு தடையாக மதம், மதத்தின் அடிவொட்டி நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கை ஒன்று, மூட நம்பிக்கை ஒன்று, எல்லாவற்றையும் அது எல்லாமே சாதி அது ஒரு ஆய்வு முறைன்னு தோழர் சொல்றார். அதை நான் மறுக்கல. ஆனாலும் அதை நாம் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. அப்புறம் அவர் வைகோ வாழ்த்திய முறை இருக்கிறதே, அதுல என்னன்னா அந்த வாழ்த்திய முறை பெரியாருக்கு உகந்ததாங்கிறத விடுங்க, வாழ்த்துவதே பெரியாருக்கு உகந்ததல்ல. பெரியார் வாழ்த்தினார் என்ன, வசைப்பாட்டினா என்னன்னு சொல்லிட்டு போனவர் தான். எனவேதான் நான் சொன்னேன், பெரியாரை பாராட்டுவது எளிது, பின்பற்றுவது மிக கடினம். ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, செய்து முடிக்க வேண்டிய பணிகள் பல இருக்கு. ஆனா இடஒதுக்கீடு தொடர்பான கொள்கைகள்ல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சமரசன் பேசும்போதும் சுபவி பேசும்போதும் புரியுது. ஆனா விமர்சனம் வைக்கிறவங்க, அவங்க மேல விமர்சனம் வைக்கிறவங்க கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல தியாகு. அதாவது சாதிப்படி நிலைக்கு எதிராக தோன்றி மாபெரும் சக்தியாக வளர்ந்த திராவிட இயக்கம் நாடாளுமன்ற அரசியல் பாதையில் சறுக்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி திமுக, அண்ணா திமுக, மறுமலர்ச்சி திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாடாளுமன்ற அரசியல் பாதையில சறுக்கி நிற்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த கருத்தை ஏற்கிறீங்க? ஆமென். நான் தெளிவா ஒன்று சொல்ல விரும்புறேன். சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த குறிக்கோள்கள் பகுத்தறிவு உட்பட ஒன்றுக்கொன்று இடைத்தொடர்பு உடையவை. இவை தனித்தனியான 4 துண்டுகள் அல்ல. ஏனென்றால் சாதி ஒழிய வேண்டுமென்றால் அதற்கு இந்தியா ஒழிய வேண்டும் என்பது பெரியாருடைய இறுதி விருப்பம். ஏன்னா இந்தியாவையும் வைத்துக் கொண்டு சாதியை ஒழித்து விட முடியும் என்று அவர் நம்பல. காலங்கள் மாறி இருக்கின்றன என்றால் 50 ஜனவரி 26 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்தினால் வந்த திருத்தம். வெறும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பதை கல்வியிலுமான இடஒதுக்கீடாக மாற்றிய ஒரு திருத்தம். இந்த சீர்திருத்தங்களுடைய மதிப்பை கொஞ்சம் கூட நாம் குறைக்காமலே என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், இடஒதுக்கீட்டை நாம் பாதுகாக்க போராடுகிற பொழுதே இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகளினால் இடங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. தனியார் மையம், உலகமயம், தாராளமயம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தனியார் துறையிலான இடஒதுக்கீட்டுக்காக நம்ம ஒரு பக்கம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொதுத்துறைகள் தனியார் துறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் தனியார் முதலீட்டை கொண்டு வருவது, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார், அவங்க தனியா ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. முதலீட்டு நீக்கத்துறைனே அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கு, டைவெஸ்ட்மெண்ட் சொல்லியே ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்ப 69, 50 இந்த விழுக்காடு இருக்கட்டும். உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டில் 50க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்ற உச்ச நீதிமன்றம் எந்த மாநிலத்திலும் 50க்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுமா? ஏன் சொல்லல? ஏன் அப்ப ஒரு லட்சுமண கோட்டை வரைகிறார்கள் இந்த ராமபக்தர்கள், இதை தாண்டாத அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த உரிமை தமிழ்நாட்டுக்கே இருக்குமானால் இடஒதுக்கீடு எவ்வளவு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கணும்? அது மைய அரசானாலும் தனியார் துறையானாலும் மாநில அரசானாலும் இடஒதுக்கீட்டை தீர்மானிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்குமானால் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து பேசுவதற்கு எந்த கட்சிக்கும் துணிவு வராது. அப்ப இங்கதான் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தினுடைய தேவை நமக்கு புறப்படுது. இந்தியாவின் கையில் இந்த கொள்கை எடுக்கிற முடிவு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் சமூக நீதி வெற்றி பெறாது. சாதி ஒழிப்புக்கு ஒரு முக்கிய கூறாக இருக்கிற இந்த சீர்திருத்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. மருத்துவத்தில் 69% என்று கொடுத்துவிட்டு 14/7/2010 இனிமேல் தேவை என்று சொன்னால் நீங்கள் கணக்கெடுத்து, மக்களுடைய கணக்கெடுப்பு எடுங்கள், அதற்கு பிறகுதான் அது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டில் தான் பெரியாரின் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாவது வெற்றி அடைந்து கொண்டு வருகிறது என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டு. அந்த வழியில் அரசு நடக்கிறது என்பதற்கும் இது ஒரு சான்று.
அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்கல்ல படிப்படியான முன்னேற்றங்களை அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கால மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மாறுதல்கள் சரியாக வரல அப்படிங்கறத தியாகம் சொல்றாரு. அது பற்றி உங்ககிட்ட விளக்கம் கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசலாம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு